வணக்கம் மக்களே. இந்த வீடியோ பதிவில் சந்திர கிரகணத்தை பற்றியும் சந்திர கிரகணத்தன்னைக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் சந்திர கிரகணத்தால் கடகராசிக்காரர்களுக்கு என்னென்னலாம் பலன்கள் நடக்க போகுதுன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு எங்களோட ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் ஆண்டு மொத்தமாக 4 கிரகணம் நடக்குது. 2 சந்திர கிரகணம் மற்றும் 2 சூரிய கிரகணம் நடக்குது. இந்த மார்ச் மாதம் மட்டுமே 2 கிரகணம் நடக்குது. மார்ச் 14ஆம் தேதி சந்திர கிரகணமும் மார்ச் 29ஆம் தேதி சூரிய கிரகணமும் நடக்குது. சரி, இந்த கிரகணத்தை பற்றி சாஸ்திரங்கள் என்னெல்லாம் சொல்லுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். கிரகண நேரமானது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த நேரம். இந்த சக்தி வாய்ந்த நேரத்தில் தான் தெய்வங்கள் தங்களோட சக்திகளை புதுப்பித்து கொள்ளுதுன்னு சொல்லப்படுது. அதனால தான் இந்த நேரத்தில் கோயில்கள் மூடப்பட்டிருக்குது. மேலும் இந்த கிரகண நேரத்தில் வெளிவரும் கதிர்வீச்சுகளை மனிதர்களால் தாங்க முடியாது. அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் நம்மளை வெளியே எங்கேயுமே அலையக்கூடாது, கிரகண நேரத்தில் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகண நேரத்தப்போ நம்ம உணவோ இல்லை நீரோ எடுத்துக்கக்கூடாது. கிரகண நேரம் முடிஞ்ச உடனே குளிச்சுட்டு இறைவனை வழிபாடு செய்யணும். சிவபெருமான வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே விசேஷமானது. சிவபெருமானோட நாமமாகிய ஓம் நமச்சிவாயா இந்த நாமத்தை 3 முறையோ இல்லை 108 முறையோ சொல்லணும். இப்படி சிவபெருமானை வழிபட்ட பிறகு நம்ம உணவும் தண்ணீரும் தாராளமாக எடுத்துக்கலாம். கிரகண நேரம் முடிந்த உடனே பிள்ளையார் கோயிலுக்கு போய் பிள்ளையாரை தரிசனம் செய்கிறது ரொம்பவுமே முக்கியமானது. ஏன்னா இப்படி பிள்ளையாரை நம்ம வழிபடும்போது இந்த கிரகண தோஷத்தில் இருந்து வெளிவரக்கூடிய சிறந்த பலன்களை இது ஏற்படுத்தி கொடுக்குது. சரி, இப்போ இந்த சந்திர கிரகணம் எப்போ நடக்குதுன்றதை பார்ப்போம். வருகின்ற மார்ச் 14ஆம் தேதி மாசி 30ஆம் தேதி அன்று காலை 10:39 மணியிலிருந்து பகல் 2:18 வரையுமே இந்த கிரகணம் நடக்குது. இந்த கிரகணம் சந்திர கிரகணம். சந்திரன் கேதுவோடு இணைந்து இந்த சந்திர கிரகணத்தை ஏற்படுத்துது. அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி இருக்குதுங்க. சூரியனோட கதிர்வீச்சுகளை பூமி முழுமையாக வாங்கி கொள்ளுது. இப்படி சூரியனோட கதிர்வீச்சுகள் பூமி மேலே பட்டு பூமியோட நிழல் சந்திரன் மேலே விழுகுது. இதனால சந்திரன் முழுக்க இருள் அமைப்பில் இருக்குதுங்க. இதனால தான் சந்திர கிரகணம் நடக்குது. இப்போ நடக்கிற சந்திர கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது. வட அமெரிக்கா மற்றும் வேறு நாடுகளில் பார்க்கலாம். சரி, இந்த சந்திர கிரகணத்தால் கடகராசிக்கு என்னென்னலாம் பலன்கள் நடக்குது அப்படின்றத பார்ப்போம். சந்திரன் உங்களுக்கு ராசிநாதன். இந்த ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமாகிய கன்னி ராசியில் கேதுவோட இணைகிறாரு. இதனால உங்களுக்கு என்ன நடக்கும்னா, இந்த கிரகணத்தை ஒட்டிய 3 நாட்கள் இல்லை 4 நாட்கள் கூட எடுத்துக்கலாம். அதாவது மார்ச் 10 இருந்து மார்ச் 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு 6 நாட்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 6 நாட்கள் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். எந்தெந்த விஷயத்துலனா, சாப்பாட்டு விஷயம். முதல்ல சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா சாப்பாடு சேராமல் ஏதாவது அஜீரண கோளாறு வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. அதனால சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். மேலும் மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. மன சஞ்சலங்கள், குழப்பங்கள், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனால் முடிஞ்ச அளவு தியானம் செஞ்சு இறைவனை வழிபட்டு மனசை அமைதிப்படுத்துறது ரொம்பவுமே முக்கியமானது. இந்த நாட்களில் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக எந்த பெரிய முடிவுமே எடுக்க வேண்டாம். இந்த நாட்கள் முடியட்டும். மார்ச் 16ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக பெரிய முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். அம்மாவுக்குமே ஏதாவது உடல் நலக்குறை வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அம்மாவோட உடல் நலத்தையுமே பார்த்துக்கோங்க. சில பேருக்கு அம்மாவை விட்டு உத்தியோக ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாகவோ பிரிந்து செல்லக்கூடிய சூழலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இந்த நாட்களில் நீங்கள் ஏதாவது புதிய காரியத்துக்கு முயற்சி செஞ்சாலுமே அந்த காரியம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் மார்ச் 16ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு புதிய காரியத்தையுமே ஆரம்பிக்கலாம், முயற்சி செய்யலாம். மேலும் உத்தியோக ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாகவோ வீண் அலைச்சல் ஏற்பட்டாலுமே அதை தவிர்க்க பாருங்கள். ஏன்னா அந்த வீண் அலைச்சல்களால் உங்களுக்குமே உடல் நலக்குறை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ராசிநாதனான சந்திரன் கேதுவோடு இணைகிறதுனால
நிறைய பயம் வருங்க மனசில். ஏதாவது வாழ்க்கையை பற்றின பயம் திடீர்னு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எதை நினச்சும் பயப்படாமல் கடவுள் நம்பிக்கையோட இறைவனை வழிபடுறது ரொம்பவுமே முக்கியமானது. சரி, இந்த மாதிரியான பலன்கள் தான் கிரகண நேரத்தில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் அடுத்தடுத்த கிரக நிலைகள் மாறும்போது அதற்கான பலன்களை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஜோதிட தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்பதற்கு எங்களோட ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.